இங்க ஒருத்தர் ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்கக்கூடிய எல்லா பிளேயருக்கும் இவரு டிரைவரா இருக்காரு. அந்த பிளேயர்ஸ்னா சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்ல ஏதோ ஒரு இன்கிரிடியன்ஸ் அதிகமா கலந்துடுறாரு. இதெல்லாம் சாப்பிட்ட ஒலிம்பிக்கு போகக்கூடிய எல்லா பிளேயருக்கும் என்ன ஆகுதுன்னா ஸ்டொமக் அப்செட் ஆகி எல்லா பிளேயரும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிடுறாங்க. அதனால அந்த டீமோட ஓனரும் அந்த டிரைவரை கூப்பிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறான். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒலிம்பிக்ல நான் விளையாண்டு நான் வின் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு போதும்லன்னு இவன மாதிரியே இந்த ஊர்ல இருக்கிற ஒரு சில டிரைவரை கூப்பிட்டு ஒரு டீமா செட் பண்ணி அந்த ஒலிம்பிக் கேம்லயும் கலந்துக்கிறாங்க. இவ்வளவு ஃபேட்டா இருந்துட்டு வேகமா ஓடி வந்து லாங் ஜம்ப் தாண்டான். இவன் தாண்டினதுல வேர்ல்டு ரெக்கார்டையே பிரேக் பண்ணிடுறான். இவன் ரொம்ப வெயிட்டா இருக்கிறனால இவனோட உடம்பு முழுக்க மண்ணுக்குள்ளேயே போய் சொருகிடுது. இது மட்டும் இல்லாம இவனோட காலை ரெட் கோல்ல வச்சனால இவனுக்கு ஃபவுலும் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேமராவை ரிவ்யூ பண்ணி பார்த்தா இவனுடைய காலு இந்த லைனை தாண்டி போகவே இல்லை. அதனால இவரை வின்னரா அறிவிச்சு இவருக்கு ஒரு மெடலையும் கொடுத்துடுறாங்க. அடுத்து வெயிட் லிஃப்டிங் காம்படிஷன்லயும் இவர் கலந்துக்கிறாரு. இவருக்கு வெறி ஏத்துறதுக்காக இவரோட ஷூவை கலட்டி அதை வச்சு மூஞ்சில வச்சு ஸ்மெல் பண்ணி வெறி ஏத்திக்கிறாரு. இவ்வளவு இது பண்ணி அந்த வெயிட்டை தூக்கி குத்த வச்சு உட்கார்றப்ப இவருடைய பேண்ட் கிழிஞ்சிருது. அப்ப கூட இவர் அதை வச்சுக்கிட்டு கிவ் அப் பண்ணாம பொறுமையா அதை வச்சுக்கிட்டே எழுந்து அந்த பார்பரை மேல தூக்கி அந்த போட்டியிலையும் வின் பண்ணிடுறாரு. கடைசியா ஒரு ரிலே போட்டியில கலந்துக்கிட்டு ரன்னிங் ரேஸ் ஓடிட்டு இருக்கிறப்ப இவருடைய டீமுடைய ஆளு அந்த பட்டனை கையில கொடுக்காம அவருடைய பட்டக்ஸ்லயே வச்சு வச்சு அடிக்கிறனால அதுல கடுப்பான இவரு அந்த இடத்திலேயே நின்னு அந்த பட்டனை வாங்கிட்டு அவருக்கு ஒரு அறையும் விட்டுட்டு மறுபடியும் வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. சுத்தி இருந்த எல்லா ஆடியன்ஸும் இவரை பார்த்து சீர் அப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து மோட்டிவேட் பண்றதுனால இவரு வேகமா ஓடி பினிஷிங் லைனையும் கிராஸ் பண்ணிடுறாரு. ஆனா இதுல ஒண்ணு, அங்க ஓடுனவங்க எல்லாருமே ஒரே டைத்துல கம்ப்ளீட் பண்ணனால அம்பையர்ஸ் எல்லாருமே ரிவ்யூ பண்ணி பாக்குறாங்க. கடைசியில அந்த ஃபுட்டேஜை ரீப்ளே பண்ணி பார்த்தா இவர் தான் அதுல ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்ட் ரெக்கார்டு வச்சு அவங்க ஊருக்கே பெருமை சேர்த்திருப்பாரு.